ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம்மேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை பிரண்டை. இது ரெண்டையும் வச்சு செய்யக்கூடிய ஒரு தொகையல் ரெசிபி. பிரண்டையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி போன் ஃப்ராக்சர் ஆனவங்க இந்த பிரண்டை தொகையில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடும்போது அவங்களோட போன் சீக்கிரமே கூடுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரண்டையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட தோலை இதை மாதிரி நம்ம சீவி தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம தோல் சீவின பிரண்டைய சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம். இப்போ இந்த தொகையல் செய்யறதுக்கு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ண கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, அதை நல்லா தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி நறுக்கும்போது அதை தண்டுகளையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டை. ஸோ பிரண்டையில் தோலை சீவிடணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்தது வேறு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரு 4-5 மிளகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 துண்டு பெருங்காயம், காஞ்ச மிளகால நான் வேடிக்கை குண்டூர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 10 மிளகா மொத்தமாக எடுத்திருக்கேன். இதை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். முதல்ல நம்ம பெருங்காயத்தை வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிளகையும் உளுத்தம்பருப்பையும் போட்டு நல்லா இதை மாதிரி சிவப்பாக வர வரைக்கும் வறுக்கணும். அடுத்தது கடலைப்பருப்பை போட்டு சிவப்பாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ புளியை போட்டு ஜஸ்ட் ஒரே 1 நிமிஷம் அதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மிளகாவத்தலை போட்டு நல்லா சிகப்பா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் நிறையா எண்ணெய் விட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பிரண்டை துண்டை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை வதக்கும் போது நல்லா மொறுமொறுப்பாக வர வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப பச்சையாக வதக்கி எடுத்தோம்னா சாப்பிடும்போது நாக்கு அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு டிங்லிங் சென்சேஷன் இருக்கும். இப்போது இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு இதை மாதிரி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரண்டை தொகையல் செய்யறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் வறுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் பருப்பு மட்டும் நம்ம மீதி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம பாதி அளவு அரைச்சி எடுத்தோம்னா அதில் ஒரே ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கிறோம். மீதி நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பையும் போட்டு இப்போ நல்லா 2 சுற்றி சுற்றி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சூப்பர் டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரண்டை தொகையை ரெடி. நல்லெண்ணெயில் கடுகை தாளித்து இந்த தொகையில் சேர்த்துட்டோம்னா நம்மளோட ஆரோக்கியமான பிரண்டை தொகையில் ரெடி ஆகிடும். நல்ல சூடான சாதத்தில் நெய் ஊற்றி இந்த பிரண்டை தொகையில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. இந்த உடம்புக்கு ஆரோக்கியமான பிரண்டை தொகையில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு சொல்லுங்கள். பாய்.